வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நான் ஏன் முன்கூட்டியே 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் 2024 கொடுக்குறேன்னா, 2025 வந்து 3 முக்கிய ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து 2025 பயிற்சி ஆகுறாங்க. சரி, சனி பகவான் வந்து மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார் 2025. ராகு கேது வந்து ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நிறையா பிளான் வச்சுட்ருப்பீங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, மாற்றுறது, ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு, ஃபாரினில் வேலை பார்க்குறக்கு, இல்லை ஜாப் சேஞ்ச் ஆகிறதுக்கு, இல்லை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறக்கு, இல்லை புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. நான் ஏன் 2025க்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவே அதாவது 2024லேயே உங்களுக்கு 2025 நன்மையா தீமையான்னு சொல்லிட்டா எப்படின்னு அட்வான்ஸ்டாக நான் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டேன்னா நீங்கள் ரெடியாக இருந்துக்குவீங்களே. நன்மையாக இருந்தால் ஓகே ஃபைன், தீமையாக இருந்தால் இப்போவே நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கலாம்ல. நம்ம இது பண்ணினா தான் நம்மளுக்கு இது லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம்ல. அதனால தான் நான் இப்போ முன்கூட்டியே வந்து உங்களுக்கு 2025க்கான அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். இப்போது சிம்ம ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது கரண்ட்டில் 2024 கண்டக சனி போயிட்டுருக்கு. 10ல் குரு இருக்கார். ராகு கேது வந்து 2-8 இருக்காங்க. ஓகேவா? நல்ல நேரம்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் ஓகே, தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். ஓகேவா? நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இருக்கிற சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கும். இப்போ இருக்கிற சனி வந்து சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கும். ஓகேவா? சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், குடும்பத்துலேயே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால் வந்து எதிர்பாராத நஷ்டம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுருக்குது. இப்போ கரண்ட்டில் 2024 அப்பப்போ வந்து நஷ்டம்லாம் சில டைம் ஏற்படும். அதே மாதிரி திருமண ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தடை தாமதம் ஏற்படும். அதாவது கரெக்டாக வரன் அமைஞ்சாலும் அந்த கரெக்டாக உங்கள் அது செட் ஆகாமையே இருக்கும். எதுக்கு தள்ளி போகுதுன்னே தெரியாதானா தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து 2024 நடந்துகிட்ருக்கு. 2025 எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிறேன். மார்ச் மாதத்தில் 2025 ஆண்டு வந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனியாக பயிற்சி ஆகிறாரு. சரியா? கொஞ்சம் டஃப்பான டைமிங் தான். நான் என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன். கொஞ்சம் டஃப்பான டைமிங் தான். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? சரியா? கொஞ்சம் சனி வந்து கொஞ்சம் ஒன்றாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருன்னே சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனியாக மாறுறாரு. 8ல் சனி வந்தாவே கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுப்பார். ஓகேவா? ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னென்னா குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், லாபஸ்தானத்துக்கு. எப்போன்னா மே மாதம் 2025 ஆண்டு வந்து மே மாதம் வந்து குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வந்து உங்களுக்கு குரு லாபத்தை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். வேலையிலையும் சரி, வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி வேலை தொழில் இருந்தாலுமே சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 2025 அடுத்த வருஷம் 2026 வரைக்குமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தாலுமே அது வந்து சரியாயிடும். அதுக்கான வழியும் வந்து குரு பகவான் காட்டி கொடுத்துருவாரு. ஓகேவா? அடுத்து ராகு கேது வந்து ஏப்ரல் மாதத்தில் 2025 ஆண்டு வந்து பயிற்சி ஆகிறார். ஓகேவா? ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரிவர்ஸில் போகிறாரு. கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துலேருந்து முதல் இடத்துக்கு உங்கள் ராசிக்கே வராரு. இதனால் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருந்தால் அப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமிங் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து முடிவெடுக்கணும். ஃபஸ்ட் ஹவுஸில் கேது இருந்தால் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ராங்காக போய் உங்களுக்கு அது வந்து ஒரு தோல்வியை தான் கொடுக்குன்னே சொல்லலாம். அப்படி தான் அது எடுத்துகிட்டு போகும். அந்த டிரான்சிஷனோட இது என்னடா இப்படி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காது. என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன். அப்போ தானே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் அப்போ நான் எடுக்கிற டிசிஷன் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ யாராச்சோட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து 1க்கு 4 டைம் யோசித்து யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ அவங்களோட ஆலோசனை அறிவுரை கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா கேது 1ல் இருக்கிறார். 2025 கேது வந்து 1ல் இருக்கிறார் உங்கள் ராசியிலே. சனி பகவான் 8ல் இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் யோசனை வரும் அப்படின்னா,
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஆசையாக இருக்குது, அதே மாதிரி வீடு கட்டலாம், அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம், அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் தானே எடுக்கிறீங்க முடிவு, வீடு கட்டலாம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கை கொடுக்காது, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து லாஸ் ஆகும், இல்லைன்னா வந்து அது வந்து டிலேவாக போய்கிட்டு இருக்கும், நீங்கள் நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து உங்கள் டிசிஷன் வந்து ராங்காக போயிடும் அந்த டைமில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி நீங்கள் இந்த 2025 வந்து பணம் கடன் கொடுக்கவே வேண்டாம், கொடுத்தா வராது, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்போ பணம் கடன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளாக சுயமாக ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அது வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம நம்பிக்கையான ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு முடிவெடுக்கிறப்போ அவங்க ஒரு கிளியரான ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஓகே இவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளாக எடுத்தால் கொஞ்சம் வந்து அது அந்த டிரான்சிஷன் அப்போ நம்மளுக்கு அப்படி ஒரு தோண்டும், அது அவசரத்தில் பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு தோல்வியில் முடியும். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டஃப் ஃபேஸில் கரெக்டாக டிசிஷன் எடுக்க தெரியணும். ஏன்னா கேது பகவான் ஒன்றில் இருக்கிறார். அதனால் வந்து கொஞ்சம் தவறான முடிவுனால நீங்கள் வந்து தோல்விகளை தடை தாமதத்தை சந்திப்பீங்க. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூடையே நம்பிக்கையான மனிதர் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அறிவுரையை கேட்டுட்டு ஒரு டிசிஷன், அவங்களோட டிசிஷன் கேட்டு நான் இதை பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவங்களோட டிசிஷன் படி நடங்க. இல்லை அவங்க சொல்கிறத அப்போஸ் பண்ணிவிட்டு நீங்களாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல வரேன். பிஸ்னஸ் ஆகட்டும், ஹவுஸ் வீடு வாங்குறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். 1க்கு 4 டைம் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா வந்து டிரான்சிஷனில் கொஞ்சம் வந்து இந்த பெயர்ச்சி, இந்த கிரகங்களோட நகர்வு வந்து கொஞ்சம் வந்து சாதகமாக இல்லை. அப்படிங்கிறப்போ குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனாலுமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அதை கரெக்டாக யோசித்து பண்ணுங்களேன். ஓகேவா? நான் எல்லாத்துக்குமே சொல்ல வரல, பட் நீங்கள் என்னென்னா, நான் இதுதான் ஜென்ரலாக நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலையோ இல்லை ஃபாரின் ட்ராவல் போகிறதுலையோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலுமே எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி ஏற்படும், சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து கரெக்டாக இன்னொரு டைம் இப்போ இதை விட இன்னும் குட் டைமில் ஒரு எஃபர்ட் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும்ல. அதனால் வந்து கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம், கரெக்டாக டிசிஷன் எடுங்க கிளியராக. கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தை உண்டாக்க வைக்கும். அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா, வேறு வந்து நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் மைண்டாக வந்து இந்த ரூட்டு வேண்டாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டில் போவீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து தவறான முடிவாக இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும், கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பீங்க எப்போ பார்த்தாலுமே. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகுது 2025. அதனால் வந்து இப்போ என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்களா. அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போது 2024 மேரேஜ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும் மாடரேட் தான், அதாவது கொஞ்சம் தான். இது நிறைய தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டு தான் இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி இருக்குல்ல. இப்போ 2025 வந்து மேரேஜ் வந்து ஆனால் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம், குரு பலம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஏற்படும். மேரேஜ் கண்டிப்பாக முடிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஓகேவா? அதனால் வந்து அஷ்டம சனியாக இருக்கும் 2025. அஷ்டம சனி வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேரேஜ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே சின்ன இஷ்யூஸ் வரும், அது நீங்களே பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்குது, குட் அண்ட் பேட் இருக்கும் லைஃப்னாவே, குட் மட்டும் இருக்காது. அதனால தான் சொல்ல வரேன். ஜாப்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படிக்கிறவங்களும் கூட ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. 1 இயர் வந்து 2025 2026 வரைக்குமே சூப்பராக, மே மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலுமே அது வந்து அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் வந்து நீங்கள் அந்த பொருளாதாரம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வீணாக ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, வீணாக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மாட்டிக்குவீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே, ஃபெயிலியர் ஆகிட்டா அது நம்மளுக்கு பெரிய லாஸாக வரும்ல. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ பண்ணுனா இது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதால யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாப் சேஞ்ச் ஆகிறவங்களும் சரி, வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல உங்களுக்கு டைமிங் கிடைக்கும், ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து செலக்ட் ஆவீங்க. வெயிட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஒர்க் ப்ரெஷரும் இருக்க தான் போகுது, அதுவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து ஒரு மன அழுத்தத்தை க்ரியேட் பண்ணும். பட் அதையும் மீறி அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை, நம்பிக்கை வேணும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். காலேஜ் வந்து ஒரு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இல்லை வந்து ஜாப் போகிறதா கரெக்டாக கிளியராக மைண்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகும், இல்லை ஜாப் போகலாமா, இல்லை அதாவது ஜாப் போகலாமா இல்லை படிக்கலாமா அப்படின்ட்டு ஒன்ஸ் டிசிஷன் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது பெரியவங்களோட
டிசிஷன் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நான் இப்போ படிக்க தான் போகிறேன்னா படிக்க போங்க. அது காலேஜ் இப்போ ஒர்க் தான் போகிறேன் அப்படின்னா ஒர்க்குக்கு போங்க. ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி படிக்க போயிட்டு ஐயோ வேலைக்கு போயிருந்தால் சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி வந்து தாட் வரும் 2025. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை படிச்சிருவேன், இந்த 2 இயர்ஸ் நான் இதை படிப்பேன், இல்லை நான் இது கரெக்டாக இருக்கேன், கிளியராக இருக்கேன், நான் இதுதான் பண்ணுறேன், ஜாப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு. இந்த 1ல் இருக்கிற கேது, இந்த 8ல் சனி இருக்கிற அஷ்டமத்தில் அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் கிளியரான மைண்ட் செட் வரும்ல, எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்னு, எதில் வந்து ஓகே அப்படின்ட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் ஆகிட்டிங்கன்னா 2025 ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். அதனால் வந்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.